ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 99% மக்கள் புரிஞ்சுக்காத பணத்தை பத்தின 5 சைக்கலாஜிக்கல் ட்ரூத்ஸ். அங்கவை சங்கவை இவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஒரே வீட்ல தான் இருக்காங்க, ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. 2 பேருமே மாசம் 30,000 சம்பாதிக்கிறாங்க. ஆனா மாச கடைசியானதும் அங்கவை கிட்ட காசு இருக்கு, ஆனா சங்கவை கிட்ட ஒண்ணுமே இல்ல. அங்கவை கிட்ட போய் என்கிட்ட காசு காலி ஆயிடுச்சு, எனக்கு காசு கொடுன்னு கேக்குறா. 2 பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி செலவு தான் இருக்கு. ஆனா எப்படி ஒரு ஆள் மட்டும் பண விஷயத்துல இப்படி திணறாங்க? அப்படியே 5 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா அங்கவை கிட்ட நிறைய சேமிப்பு காசு இருக்கு. ஃபிக்ஸ்டு டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், ஸ்டாக் மார்க்கெட்னு அங்கவை பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கா. ஃபினான்ஷியலா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கா. அதுவே நம்ம சங்கவைய பார்த்தோம்னா கிரெடிட் கார்டு தான் எக்கச்சக்கம். கையில இருக்க காசெல்லாம் தண்ணி மாதிரி காலி ஆகுது. ஒன்னாவே பிறந்து ஒன்னாவே வளர்ந்து ஒரே இடத்துல வேலை பார்த்து ஒரே மாதிரி சம்பாதிச்ச 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் ஏன் இப்படி பின்தங்கி இருக்கணும்? ஒருத்தர் மட்டும் ஏன் உயர்வா இருக்கணும்? இதுக்கு பணம் மட்டும் காரணம் இல்ல. அந்த பணத்தை அவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதுதான் விஷயம். பெரிய பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ், பணக்காரங்க, இவங்கெல்லாம் தான் இந்த பணத்தை ஹேண்டில் பண்ணணும், இவங்களுக்கு தான் இந்த டேலண்ட் இருக்குன்னு இல்ல. இது ஒரு ஸ்கில். யார் வேணா கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணி மாஸ்டர் ஆகக்கூடிய சைக்கலாஜிக்கல் அண்ட் எமோஷனல் ஸ்கில் இது. இங்க வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த ஸ்கில்ல பத்தி ஸ்கூல்ல பெருசா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் தியரியா தான் இருக்குமே தவிர எப்படி பிராக்டிக்கலா நம்ம லைஃப்ல அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. அல்ஜீப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரின்னு எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். ஆனா நம்ம வருமானத்தை, நம்ம பட்ஜெட்டை, நம்மளோட அவசர கால செலவுகளை எப்படி ஹேண்டில் பண்றது, வாங்கணும்னு நம்மள தூண்டுற இன்ட்ரூசிவ் தாட்ஸை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம பணத்தை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஸ்கில்ல நமக்கு யாருமே சொல்லி தரல. ஏன் நீ தனியா ஓடுற, ஏன் நீ தண்ணியா ஓடுற, ஏன் கையில நிக்கவே மாட்றன்னு பணத்தை திட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த பணத்துக்கு மட்டும் வாய் இருந்ததுன்னு வைங்க, உங்க சோலி முடிஞ்சு. ஏண்டா, நீ உன் கைய கட்டுப்படுத்தாம, உன் ஆசைய கட்டுப்படுத்தாம என்ன அங்க இங்கன்னு பந்தாடிட்டு என்னையே வந்து குறை சொல்றியா? நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு நம்மள திட்டி நூடுல்ஸ் ஆக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சோ பேசிக்கா பணத்தை பத்தின ஒரு 5 சைக்கலாஜிக்கல் ட்ரூத்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். கூடவே எப்படி பணத்தை கையாள்றது, எப்படி ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்து இப்ப பணக்காரங்களா இருக்காங்க, லாட்டரி அடிச்சு கூட தோத்தவங்க எப்படி இருக்காங்க, இப்படி சில அறிவியல் கருத்துங்கன்னு செம சுவாரஸ்யமா இந்த பதிவு இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை கடைசி வரை கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், பணத்தை ஹேண்டில் பண்றப்போ அதை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யறோம் அப்படிங்கறது விஷயம் இல்ல. அதை என்ன செய்யலாம், எப்படி செலவு பண்ணலாம், எப்படி சேமிக்கலாம்னு நீங்க சிந்திக்கிறீங்கல்ல, அதுதான் மெயின். ட்ரூத் நம்பர் 1, பணத்தை பத்தி நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியை வடிவமைக்கும். என்னால முடியும், என்னால முடியாது, இது 2த்துல எந்த சிந்தனைய நீங்க சிந்திச்சாலும் அதுதான் ரைட்டு. பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும்னு நீங்க நினைச்சா அதுதான் சரி. பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா அதுவும் சரிதான். சோ உங்க சிந்தனையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க ஆழ் மனசுக்கு சரின்னு படும். அதுதான் ரியாலிட்டிலயுமே நடக்கும். பணத்தை பத்தி நம்ம யோசிச்சு வச்சிருக்க விஷயங்கள் எல்லாம் இப்போ உருவானதில்ல. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம மனசுக்குள்ள பதியப்பட்டது. நம்ம முதல் சம்பளம் வாங்கினப்போ உருவான எண்ணங்களும் நம்பிக்கைகளும் இல்ல இது. நம்ம பிறந்த காலத்துல இருந்தே விதைக்கப்பட்ட நம்பிக்கைகள். என்னெல்லாம் கேட்டிருப்பீங்க? பணம் என்ன மரத்திலயா காய்க்குது, உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ற, பணக்கார சவகாசமே வேணாண்டா, அவனுங்கெல்லாம் பேராசை பிடிச்சவனுங்க, பணம் பணம்னு பேய அலைஞ்சா அவன் வாழ்க்கை அழிஞ்சுதான் போகும். இப்படி பணத்தை பத்தி நம்ம கேட்ட எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள தான் இருக்கு. பணம் கிடைக்கிறதே கஷ்டம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம பாடா படணும், பணக்காரங்க மோசமானவனுங்க, இப்படிப்பட்ட நெகட்டிவ் நம்பிக்கைகள் தான் நம்ம ஆழ் மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே பதிஞ்சிருக்கு. அதோட வெளிப்பாடுதான் நம்ம பெரியவனான அப்புறம் எடுக்கக்கூடிய பணம் பத்தின முடிவுகள். சோ இந்த நம்பிக்கைகளை நம்ம மாத்தணும். ரொனால்ட் ரீட், இவர் ஒரு ஜானிட்டர். செகண்ட் ஹேண்ட் காரு, சின்ன சின்ன உதவிங்கன்னு வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. 2014ல ரொனால்ட் ரீட் இறந்தாரு. அப்போதான் எல்லாருக்குமே செம்ம ஆச்சரியம். ஒரு ஜானிட்டர் இறந்ததுக்கு ஏன் இவ்ளோ ஷாக் ஆகணும்னு கேக்குறீங்களா? அவர் இறந்தப்ப அவர்கிட்ட இருந்த சொத்து மதிப்பு $8 மில்லியன். அவர் எதையும் புதுசா உருவாக்கி பிசினஸ் பண்ணல, லாட்டரி ஜெயிக்கல, ஏன் பரம்பரை சொத்துங்க கூட இல்ல. ஆனா எப்படி இவர்கிட்ட இத்தனை $1 மில்லியன் பணம் இருக்குன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. ரொனால்ட் ரீட் பணக்காரனா இல்லாம இருக்கலாம், ஆனா சேமிப்பு மேலையும் தொடர்ந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மேலையும் அவர் பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாரு. இது மைண்ட் செட் கேம் தான். எல்லா மக்களும் ஈஸியா பணக்காரனாகணும்னு மாசம் மாசம் நிறைய சம்பாதிக்கணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொனால்ட் ரீட் கொஞ்சம் சம்பாத்தியம் இருந்தாலுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமா, பொறுமை மூலமா என்னால பணக்காரனா ஆக முடியும்னு நம்பினாரு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அவரோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையுமே காம்பவுண்டிங் பண்ணாரு. எனக்கெல்லாம் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த திருப்தியை நோக்கி அவர் பயணிக்காம தன்னோட திருப்தி பின்னாடி கிடைச்சா போதும்னு டிலேட் கிராட்டிஃபிகேஷனை கையில் எடுத்தாரு. கடைசியில அவரோட நம்பிக்கை ஜெயிச்சுது.
பிறக்கும்போது ஏழையா பிறந்த அவரு சாகுறப்போ எல்லாரையும் வியக்க வைக்கிற அளவுக்கு பணக்காரனா இறந்தாரு. தன்னோட மைண்ட் செட்ல பணத்தை பத்தின எண்ணங்களை மாத்தி அமைச்சாரு. எல்லாரும் கஷ்டம்னு நினைச்ச இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சாரு. அதோட வெளிப்பாடுதான் ரொனால்ட் ரீடுக்கு கிடைச்ச சக்சஸ். லாட்டரி வின்னர்ஸ் எடுத்துக்கங்க. எவலின் ஆடம்ஸ் 2 முறை லாட்டரி ஜெயிச்சாங்க. $5.4 மில்லியன் ஜெயிச்சாங்க. ஆனா கொஞ்ச வருஷத்துலயே எந்த காசும் இல்லாம போய் தெருக்கோடியில வந்து நின்னாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் வளரல. அவங்க கிட்ட பணம் இருந்தது, லட்சக்கணக்குல இருந்தது. ஆனா அதை கையாளுற மனப்பக்குவம் அவங்க கிட்ட இல்ல. இவ்ளோ லட்சம் கோடி கையில இருந்தும் எல்லாத்தையும் செலவு பண்ணி கொஞ்ச வருஷத்துலயே தெருக்கோடிக்கு வந்திருக்காங்கன்னா அவங்களோட அந்த மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை அவங்க பணத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டாங்களா? பணத்தை பத்தி நெகட்டிவா யோசிச்சு வச்சிருந்தாங்களா? இல்ல இந்த பணத்தை பத்தி அவங்க வைக்கக்கூடிய மைண்ட் செட் தான் அவங்களோட ரியாலிட்டியவே உருவாக்கும்னு புரிஞ்சுக்காம போயிட்டாங்களா? இந்த 2 பேரோட கதையிலுமே நம்ம மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கலாம். என்னால பணத்தை அடையவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிட்டேயே இருந்தாலும் அதை அடைய முடியாது. கையிலேயே இருந்தாலும் கையால தெரியாது. அதுவே என்னால பணக்காரனா ஆக முடியும், பண வளத்தை அதிகமாக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அந்த செல்வங்களை நீங்க எப்படி வேணா வளர்க்க முடியும். பார்த்திருப்பீங்க, பெரிய போனஸ் அடிச்சு கையில லட்சக்கணக்குல காசு வச்சிருப்பாங்க. நான் பணக்காரன்னு சீன் போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு வாரத்துல ஒன்னும் இல்லாம வந்து நிப்பாங்க. இதுலயே அவங்க மைண்ட் செட் என்னன்னு தெரியுது. கணக்கு போட தெரியல, இல்ல அவங்க மைண்ட் செட் சரியில்லை, அவ்வளவுதான். சோ இந்த முதல் உண்மைய இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பணம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போடாம பணத்தை பத்தி உங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னு கணக்கு போடுங்க. எனக்கு பணத்தை கையால தெரியாது அப்படிங்கறத பணத்தை நான் புத்திசாலித்தனத்தோட கையாண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு மாத்துங்க. உங்க மூளை நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கும். அடுத்து ட்ரூத் நம்பர் 2. பணம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லயும் உங்க உணர்ச்சிகளோட பங்கு இருக்கும். பணத்தினால நீங்க ஒரு பொருளை வாங்க மாட்டீங்க. அந்த பொருளை வாங்கணுங்கிற உணர்ச்சி இருக்கிறதால தான் வாங்குவீங்க. ஒரு பொருளை பார்த்ததும் பிடிச்சு போச்சுன்னா அது உங்களுக்கு தேவையானதோ இல்லையோ அதை வாங்கினாதான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் புது பைக் இறக்கிருக்கான், அதே மாதிரியே நானும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதே பைக்கோ காரோ உங்களுக்கு உண்மையாவே தேவையானதா இருக்கா, அவசியமானதானான்னு யோசிக்கவே மாட்டீங்க. வேணுங்கிற ஆசைக்கான உணர்ச்சி, திருப்தி அடையிறதுக்கான உணர்ச்சி, இதெல்லாம் தான் பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும்னு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு செய்ய வைக்குது. ஓப்பனா சொல்றேனே, பணம்னு வரப்போ நம்ம யாருமே நேர்மையா பாரபட்சம் இல்லாம நடந்துக்கிறது இல்ல. நாங்க சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா ஏதாவது வேணும்னா அதை வாங்கிடுவோம். ரொம்ப டைட்டா பட்ஜெட் போட்டு ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லாம சேமிப்போம். ஆனா ஒரே நாள்ல செம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய கேக்க ஒரு மாலுக்கு போய் 1000 ரூபாய்க்கு வாங்குவோம். இதுக்கு நம்மளே கன்வின்ஸ் வர பண்ணிப்போம். அது ஒரு விதமா இருக்கும், கொடுமையாவும் இருக்கும். பரவாயில்ல, ஒரு நாள் தானே, நம்ம வேற எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கோம், ஒரு நாள் இவ்வளவு காசு கொடுத்து கேக் சாப்பிடுறதுல பிரச்சனைலாம் இல்ல. அது எப்படின்னா, சாப்பிடாம தூங்காம கஷ்டப்பட்டு காசு சேர்ப்பாங்களாம். ஆனா சேர்த்த காசு மொத்தத்தையும் ஒரே நாள் ஸ்ட்ரெஸ்ல செலவு பண்ணுவாங்களாம். 100 ரூபாய் கேட்க 1000 ரூபாய் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும்னு வாங்குறவனோட உணர்ச்சிகள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு பாருங்க. நான் டிசர்வ்ட், அந்த 1000 ரூபாய் கேக்குக்கு நான் டிசர்வ்ட் அப்படின்னு நினைக்க வைக்கிற உங்க பிரெயின் உணர்ச்சிகளால எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மூளையோட லிம்பிக் சிஸ்டம் தான் உணர்ச்சிகளை கையாளக்கூடியது. இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முடிவுகள்லையும் பங்கெடுக்கும். டோபமைன், இந்த கெமிக்கல் தான் நமக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யறப்போ ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்குதுல்ல, அதை இந்த டோபமைன் தான் கொடுக்கும். ஜஸ்ட் நமக்கு வேண்டிய பொருளை அடைஞ்சதால இது சுரக்காது. அதை வாங்கணும்னு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் வரும்ல, அப்போதான் இது வேகமா சுரக்கும். அதனாலதான் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றப்போ இந்த பொருளும் வேணும் அந்த பொருளும் வேணும்னு கார்ட்ல இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கிட்டே போறோம். அதை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். ஆனா ஒரு சின்ன நம்பிக்கையில எப்படியும் வாங்கிடுவோங்கிற அந்த ஹோப்ல தான் நம்ம கார்ட்லயே ஆட் பண்றது. சக்சஸ்ஃபுல்லான வேலையில இருக்க ஒரு நபர் லவ் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த மாதிரி, இனி தனிமையில மட்டுமே தான் இருக்க போற மாதிரி நினைச்சா தன்னோட இந்த பிரேக்கப் வழியை ஹேண்டில் பண்ண காசை சரமாரியா தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்றது, டைவர்ட் ஆகுறாங்கிற பேர்ல தேவையில்லாத பொருட்களை, காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி வைக்கிறது, கேட்டா என்னோட இந்த வலியும் தனிமையும் நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்றது. ஆனா இது அவங்களோட உடல், மனம், பண வாழ்க்கை எல்லாத்தையுமே பாதிக்க போகுது அப்படிங்கறது அவங்களுக்கு புரியறதில்ல. நம்ம உணர்ச்சிகள் எப்படி இருக்குங்கிற விழிப்புணர்வு நமக்கு வேணும். உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கணும். 24 hours ரூலை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை உடனே வாங்காதீங்க. ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு அதே பொருள் வேணும்னா 2 கேள்வி கேட்டுட்டு அப்புறம் வாங்குங்க. இந்த பொருள் இப்போ எனக்கு ரொம்ப அவசியமா, இந்த பொருள் இல்லாம நான் நார்மலா வாழ முடியுமா, இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுட்டா உங்க முடிவு என்னன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு நாள் வெயிட்டிங் அண்ட் அந்த 2 கேள்விகளுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த பொருள் வேணும்னா ஓகே வாங்கிக்கங்க. ஒருவேளை வேண்டானா உங்களோட உணர்ச்சிகள் அமைதியா அடங்கி உட்கார்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள் உங்க உணர்ச்சிகளுக்காக தான் நீங்க வாங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு டிப் சொல்றேன். ஒரு டைரி எடுத்து ஸ்பெண்டிங் ஜர்னல் பண்ணுங்க. என்னெல்லாம் நீங்க வாங்க நினைக்கிறீங்க, ஒவ்வொரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க,
இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நான் ரொம்ப பதட்டப்பட்டா ஷாப்பிங் பண்றேன். என்னை யாராவது பாராட்டணும்னு நான் ஷாப்பிங் பண்ணி அட்ராக்டிவான பொருள் மூலமா மத்தவங்க பாராட்ட அடையிறேன். இப்படி ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பிரஷ் வாங்க போயிட்டு 2 சோப்பு, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ், புது பாட்டில் இப்படி எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல எதை வாங்க போனீங்களோ அதையே மறந்துட்டு மத்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு இது நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கும் ஒரு டைம் ஆச்சும் நடந்திருக்கும். கடைக்குள்ள போனதுமே எல்லாத்தையும் வாங்க வைக்கிற மாதிரி கலர் கலரா அடுக்கி வச்சிருப்பாங்க. எதை வாங்க வந்தோங்கிறதே மறந்து எதை வாங்கணும்னே தெரியாம குழம்பி நிப்போம். இதை டேக்கிள் பண்ண சில ட்ரிக்ஸை சொல்றேன். நீங்க என்ன வாங்க நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு லிஸ்ட்டை எழுதிக்கங்க. மைண்ட்ல தான் ஞாபகம் வச்சுக்க கூடாது. பேப்பர் இல்ல போன்ல கூட நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. கடைக்குள்ள நுழைஞ்சதும் அந்த பொருளெல்லாம் எங்க இருக்குமோ அங்க மட்டும் போய் அந்த பொருட்களை எடுத்துட்டு வாங்க. பக்கத்துல ஹெல்பிங் ஸ்டாஃப்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டாலே என்ன எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கையில காசு நிறைய வச்சுக்காதீங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்க போட்டிருக்க லிஸ்ட்லாம் எவ்வளோ வரும்னு பாருங்க. இல்ல நெட்ல கூட ஒவ்வொன்னோட வேலை பார்த்து நீங்க ஈஸியா கணக்கு போட்டுடலாம். அந்த காசை மட்டும் எடுத்துட்டு போங்க. இப்போ 400 ரூபாய் வருதுன்னா ஒரு 450, 500 மாதிரி எடுத்துட்டு போங்க. ஸோ பாக்குறதுல வர ஆசையில நீங்க பொருளை வாங்க நினைச்சாலும் அதுக்கு காசு இருக்கும்னு கேரண்டி கிடையாது. நம்ம உணர்ச்சிகளை இப்படியெல்லாம் தான் கட்டுப்படுத்தணும். மைண்டை நீங்க டைவர்ட் ஆக விட்டு, வாவ் பாக்குற எல்லாமே அழகா இருக்கே, எல்லாமே எனக்கு தான், எல்லாத்தையும் வாங்கணும்னு உணர்ச்சி வசப்பட்டு நிக்காம ரியாலிட்டிக்குள்ள வாங்க. என்ன பொருள் அவசியமானதோ அதை மட்டும் வாங்க பழகுங்க. ஸோ உங்க உணர்ச்சிகளை நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னு வைங்க, ஈஸியா பணத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அங்கவை மாதிரி எப்ப வேணாலும் பேங்க் மாதிரி காசோட உட்காந்துருக்கலாம். அடுத்து ட்ரூத் நம்பர் 3. பணத்தையும் செல்வத்தையும் நம்ம கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு போரிங்கான ஹேபிட்ஸ் தான் வேணும். ரொம்ப உற்சாகப்படுத்துற ஹேக்ஸ் எல்லாம் வேண்டாம். சக்சஸ்ங்கிறது ஒரே ஒரு டைம் ஒரு விஷயத்த செஞ்சு அதுல வாழ்க்கை மாறுறது இல்ல. சக்சஸ்ங்கிறது தினசரி டிசிப்ளின். தினம் நீங்க டிசிப்ளினை ஃபாலோ பண்றதால வரக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் சக்சஸ். பணக்காரங்க எல்லாம் புத்திசாலிங்களப்பா. அவங்களுக்கெல்லாம் லக்கு தான். ஒன்னு லக்குல பணமழை கொட்டி இருக்கும், இல்ல பரம்பரை சொத்தா இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சிஸ்டமை கட்டமைச்சு அதுல சொகுசா இருக்கானுங்க, அவ்வளவுதான். இப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் குரோனரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சாகணும். கிரேஸ் குரோனர் ஒரு மெடிக்கல் கம்பெனியோட செக்ரட்டரி. 1935ல அபாட் லேப்ல இருந்து சில ஷேர்ஸை கிரேஸ் வாங்கிட்டாங்க. அதை திரும்பவும் டிவிடன்ஸா மறு முதலீடு செஞ்சாங்க. இப்ப இருக்க புது ட்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலயே திரும்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க. 2010ல அவங்க இறந்தப்போ அவங்களோட எஸ்டேட்டோட வர்த் $7 மில்லியன். ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிரேஸ் கிட்ட ஒரு கிளாஸியான காரெல்லாம் இல்ல. பிரம்மாண்டமா செலவழிச்சு நாடு நாடா சுத்தல. அவங்களோட ஒவ்வொரு பணமும் அமைதியிலேயே தான் கட்டமைக்கப்பட்டுச்சு. ஒரு மரம் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நிலத்துக்குள்ள வளருமோ அதே மாதிரிதான் இவங்களோட செல்வ வளமும் வளர்ந்தது. இதுதாங்க டிசிப்ளின். தினம் தன்னோட செயலை தொடர்ந்து தான் நினைச்சபடி பொறுமையா மட்டுமே செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த டிசிப்ளின் தான் அவங்களுக்கு சக்சஸ கொடுத்துச்சு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ட்ரெண்டை பிடிக்க ஓடுற மக்கள் புதுசா கிரிப்டோ காயின் இருக்கா, ஓகே அதுலயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த பக்கம் என்ன, ஏதோ ஸ்டாக் மார்க்கெட் பத்தின ஆன்லைன் கோர்ஸா, ஓகே இதுல ஜம்ப் பண்ணுவோம். இங்க என்ன ஏதோ பிசினஸ் ஹெல்ப்பா, இங்க பாப்போம். இப்படி உடனே எப்படி பணக்காரன் ஆகலாம் தான் ஓடுறாங்க. இந்த மாதிரி மக்களால, எக்ஸைட்டிங் ஹேக்ஸை தேடி ஓடுற மக்களால பணத்தை அடைஞ்சாலும் அதை கையாள முடியாது. போரிங்கா இருக்கு, எத்தனை வருஷம் ஒரே மாதிரியா இன்வெஸ்ட் பண்றது, இப்படி யோசிச்சா பணத்தை வளர்க்க முடியாது, செல்வந்தன் ஆக முடியாது. ரொனால்டு மாதிரி கிரேஸ் மாதிரி போர் அடிக்கிற வேலைகளை தினம் செய்யணும். உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மாசம் 1000, 2000 இப்படி குறிப்பிட்ட அமௌண்ட் இன்னொரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி உங்க சேவிங்ஸை ஆட்டோமேட் பண்ணுங்க. வெப்சைட் ஏதாவது யூஸ் பண்ணி மாசம் உங்க பட்ஜெட்டை போடுங்க. போர் அடிச்சாலும் பரவாயில்ல, ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட அதிகபட்ச தேவைக்கும் கீழவே வாழுங்க. அப்புறம் இன்னொரு டிப்பை சொல்றேன். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க ருட்டீனோட இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஹேபிட்டையும் சேர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு காலையில காஃபி குடிச்ச உடனே பட்ஜெட் போடுறது, இல்ல எல்லா ஃப்ரைடேவும் வாக்கிங் போனதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் உங்க வரவு செலவு கணக்கு பாக்குறது. இப்படி உங்க மினி ஹேபிட்ஸை நீங்க லிங்க் பண்ணணும். பணத்தை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஃபிட் ஆகுற மாதிரி கன்சிஸ்டண்டா இருந்தா மட்டும்தான், போரே அடிச்சாலும் விடாம செஞ்சா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். அடுத்தது ட்ரூத் நம்பர் 4. உங்களோட இப்ப இருக்க சுற்றுச்சூழல் தான் பணம் பத்தின உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. சின்ன பிள்ளைங்களை நோட் பண்ணிருக்கீங்களா? பொம்பளை பிள்ளையா இருந்தா அம்மா மாதிரி சேலை கட்டும், அம்மா மாதிரி கிச்சன்ல போய் சமைக்கும், அப்படியே அம்மா பண்றதெல்லாம் பண்ணும். அதுவே பையனா இருந்தா அப்பா மாதிரி நடந்துப்பான், கடைக்கு போய் வாங்கிட்டு வருவா, வீட்டுல சின்ன ஹெல்ப் பண்ணுவான். சோ நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒருத்தங்களை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணி தான் வளர்றோம். ஒருத்தங்களை நமக்கு பிடிச்சிட்டா போதும், அவங்கள மாதிரியே அப்படியே எல்லாம் பண்ணுவோம். உங்களோட நெருங்கின நண்பர்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆனா வேகமா ஒரு பிளானை போட்டு வெளியே போய் கையில இருக்க காசெல்லாம் செலவு பண்ணி என்ஜாய் பண்றவங்களா இருந்தா மோஸ்டா நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். ஏன்னா உங்க மூளையில மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நியூரான்ஸ் என்ன பண்ணும்னா உங்களை சுத்தி இருக்க மக்கள் கிட்ட என்னெல்லாம் நடத்தைகள், உணர்ச்சிகள், செலவு பண்ற பழக்கங்கள் இருக்கோ அதெல்லாத்தையும் அப்படியே அடிச்சாங்க காப்பி மாதிரி செய்யும்.
அதனாலதான் இதுக்கு பேரு மிரர் நியூரான்ஸ். உங்க அப்பா மாதிரி, உங்க அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரி, பாட்டி மாதிரின்னு சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இந்த மிரர் நியூரான்ஸ் உங்களுக்கே தெரியாம பார்த்த வேலைகள் தான். பாத்தீங்களா, பெரிய கல்பிரிட்ட கூடவே நமக்குள்ளேயே வச்சிருக்கோம். இவனுங்களை சும்மா விட்டுலாமா? கண்டிப்பா பெரிய ஆப்பு வைக்கணும்ல. என்ன பண்ணலாம்? அவன் பொருள் எடுத்து அவனையே போடணும். மிரர் நியூரான்ஸ் என்ன பண்றானுங்க, நம்மள சுத்தி இருக்கவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே காப்பி அடிக்கிறானுங்க. சோ நாம என்ன பண்ண போறோம்னா, நம்மள சுத்தி இருக்க ஆட்களை, நம்ம சர்க்கிள்ஸை மாத்த போறோம். டிசிப்ளினோட, வெல்த் மைண்ட் செட்டோட இருக்க ஆட்களை நம்மள சுத்தி நம்ம வச்சுக்க போறோம். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்களோ, எப்படி செலவு பண்றாங்களோ, இதெல்லாத்தையும் தான் நம்ம மிரர் நியூரான்ஸ் செஞ்சாகணும். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க மாத்தணும். உங்க பொருளை வாங்க வச்சு அதிகமா செலவு பண்ண வைக்கிற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க. பணத்தை சரியா மேனேஜ் பண்ண சொல்லித்தரக்கூடிய சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. யாரெல்லாம் உங்களை மாதிரியே பணத்தை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்காங்களோ அவங்க கூட நெருங்கி பழக ஆரம்பிங்க. ஸோ உங்களோட இந்த என்வாயன்மெண்ட் வெறும் என்ஜாய் பண்ற கூடம் இல்ல, அது அமைதியான டீச்சர். உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணும். ஸோ உங்க கிளாஸை புத்திசாலித்தனத்தோட தேர்வு பண்ணுங்க. அடுத்து ட்ரூத் நம்பர் 5. உங்களோட செல்ஃப் வர்த் தான் உங்களோட நெட்வொர்த்தை அதிகப்படுத்தும். நான் இதை அடைய தான் தகுதியானவன்னு ஒரு டிசர்விங் கோடு போட்டு வச்சிருப்போம்ல, அந்த பணத்தை மட்டும்தான் நாம ஏத்துப்போம். இதான் உண்மை. உண்மையாவே நான் இதுக்கு தான் தகுதியானவனா, இவ்ளோ பணக்காரனாக என்னால முடியாது, எனக்கு ஹேண்டில் பண்ணலாம் வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களே அறியாம நீங்க உங்க செல்வ வளத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட தகுதி, உங்களோட தரம், இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நிறைய பேரு இந்த படிப்புக்கு இந்த சம்பளம் தான் கிடைக்கும், இதுதான் நம்ம தகுதின்னு தன்னைத்தானே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தொழிலதிபர்கள் எங்க நம்ம பொருட்களை வாங்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே ரொம்ப கம்மி விலைக்கு தன்னோட பொருளெல்லாம் விற்பாங்க. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, பெரிய பெரிய பிராண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே தன்னோட பிசினஸையும் பிராண்டையும் பெருசா காட்ட பெரிய லெவல்ல விலை ஏத்தி வச்சிருப்பாங்க. சிம்பிளான உதாரணம் ஐபோன். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஐபோனோட ஃபீச்சர்ஸை செம்மையா கலாச்சிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட்ல வந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்ப பெருசா பில்டப் பண்ணி ஐபோன் மாடல்ஸ்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரைவசி, சேஃப்டி, டேட்டா என்கிரிப்ஷன், இப்படி ஆண்ட்ராய்டை விட பிரைவசி அதிகமாவே இருந்தாலும் ஆப்பிள் பிராண்ட்ஸ் கொஞ்சம் ஓவர் பிரைஸி தான். 5000 ரூபாய்க்கு வர போனு 5 வருஷம் மேல நல்லா தான் ஓடுது. 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபான்னு வாங்குற ஐபோன்ஸ் திடீர்னு செத்து போயிடுது. இங்க எல்லாமே போட்டிங்க தான். தான் பெருசுன்னு மக்கள் மனசுல பிராண்டா பெரிய பேரோட பதியணும். சோ உங்க செல்ஃப் வர்த்தை நீங்க அதிகமா வைக்கணும். என்னால பணம் சேமிக்க முடியும், நான் பணக்காரன், எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, இப்படி உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு கருத்தை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வாங்க. சின்ன வயசுல நீங்க கேட்டு வளர்ந்தது, பார்த்து வளர்ந்தது, நீங்க எதிர்கொண்டு தோல்விங்க, இதெல்லாமே தான் உங்களோட இப்ப இருக்க சுய மதிப்பீட்டை பாதிக்கும். ஆனா இதை மாத்தி அமைக்கலாம். பெஸ்டா மாத்தி அமைச்சிட்டா தன்னை பத்தியே பெஸ்டா யோசிக்க தோணும். எப்படி அதை செய்யலாம்? தினமும் காலையில எழுந்ததும் ஒரு 5 மணி அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க. நான் பணக்காரனா இருக்கேன், என்னால நான் சம்பாதிக்க நினைச்ச பணத்தை சம்பாதிக்க முடியுது, நான் கேட்குற மாதிரி எனக்கு செல்வ வளம் கொட்டிக்கிட்டே இருக்கு. இப்படி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை இப்போ நீங்க பணத்தை அடைஞ்சிட்டே இருக்க மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. ஃபினான்ஷியலா ஒவ்வொரு தடவை நீங்க ஜெயிக்கிறப்பவும் அதை நோட் பண்ணி வைங்க. அந்த வெற்றி சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, இது உங்களை பத்தின நம்பிக்கைய இன்னுமே அதிகப்படுத்தும். ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு நல்ல விஷயத்த எப்படி சொல்லி கொடுத்து பேசுவீங்களோ அதே மாதிரி உங்க கூடயும் பேசுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னு, ஹே நீ நல்லாதான் இருக்க, உன்னால நிறைய சம்பாதிக்க முடியுது, நீ இந்த மெத்தட்ல பண்ணனா பணத்தை ஈஸியா சேமிக்கலாம், இப்படி உங்க கூடவே நீங்க பேசிக்கோங்க. செல்ஃப் வர்த் அதிகமாக ஆக உங்களோட நெட்வொர்த்தும் அதிகமாகும். சோ இதெல்லாம் தான் பணத்தை பத்தின 5 சைக்கலாஜிக்கல் ட்ரூத்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அந்த 1% சக்சஸ்ஃபுல் பீப்புள்ல நீங்களும் ஒரு ஆளா ஆயிடுவீங்க. மொத்தத்துல பணத்தை ஹேண்டில் பண்றதுன்னு வரப்போ கணக்கு வழக்கு அதிகமா பார்க்க வேண்டி இருக்காது. உணர்ச்சிகளை தான் அதிகம் கையாள வேண்டி இருக்கும். ஹேக்ஸ் அதிகமா இருக்காது, ஹேபிட்ஸ் தான் அதிகமா இருக்கும். உடனடியா வெற்றி கிடைக்காது, பொறுமையான டிசிப்ளின் மூலமா தான் வெற்றி கிடைக்கும். செல்வம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டசாலிக்காக ஒதுக்கப்பட்டதில்ல, இது ஒரு திறன். எல்லாருக்கும் ஓப்பனா கொடுக்கப்பட்டிருக்க ஒரு திறன். யாரெல்லாம் கத்துக்கணும், வளரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இது அவைலபிளா இருக்கும். சோ அடுத்த முறை நீங்க நான் இவ்ளோதான் சம்பாதிக்கிறேன்னா என்னால முடியுமா, இப்படியெல்லாம் ஃபினான்ஷியலா ஸ்டக்கான மாதிரி யோசனை வந்தா உடனே உங்க மைண்ட் செட்டை மாத்தணும்னு புரிஞ்சுக்கங்க. அந்த 5 உண்மைகளை மொத்தமா இப்ப பாத்துடலாமா? நம்பர் 1, பணத்தை பத்தி நீங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ அதுதான் உங்களோட இந்த ரியாலிட்டியே வடிவமைக்கும். நம்பர் 2, பணம் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லயும் உங்க உணர்ச்சிகளோட பங்கு இருக்கும். நம்பர் 3, பணத்தையும் செல்வத்தையும் நம்ம கட்டமைக்கணும்னா அதுக்கு போரிங்கான ஹேபிட்ஸ் தான் வேணும், ரொம்ப உற்சாகப்படுத்துற ஹேக்ஸ் எல்லாம் வேண்டாம். நம்பர் 4, உங்களோட இப்ப இருக்க சுற்றுச்சூழல் தான் பணம் பத்தின உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நம்பர் 5, உங்களோட செல்ஃப் வர்த் தான் உங்களோட நெட்வொர்த்தை அதிகப்படுத்தும். இந்த 5 உண்மைகளையும் உங்க ஆழ்மனசுக்கு நல்லா புரிய வைங்க. உங்களோட செல்வ வளம், பணம் இதெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு
சைக்கலாஜிக்கலாவும் காரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்துல உங்களுக்கு சரியான ஒரு மைண்ட் செட் வேணும். இப்ப நீங்க பணத்தை பத்தின உங்க மைண்ட் செட்டை மாத்தி அமைங்க. இந்த 5 உண்மைகளும் உங்களோட செல்வ வளத்தை மாத்தி அமைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.